ஹலோ டியர்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் விஓவி ட்ராமாஸ் தமிழ். சூப்பரான கொரியன் ட்ராமா, ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா பார்த்துட்ருக்கோம். கண்டினியூவாக பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசியில் இதோட விட்டுருந்தோன்னா, உள்ரங் அந்த காட்டிலேயே காத்தோட காத்தா மறைஞ்சு போயிட்டான். நுண்ணா உள்ரங்கோட குழந்தைய பெத்தெடுத்துட்டா. அந்த குழந்தைய கொல்ல இவளுக்கு மனசு வரல. அந்த குழந்தை ஒரு செல்வந்தர் கையில் கிடைக்குது. அங்கே வந்த ஜங், இந்த குழந்தைய நீங்கள் வளர்த்தீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி, நிறைய செல்வம் சேரும்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு கண்டினியூவாக பார்க்கலாங்க. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. அங்கே பிக்னிக் மாதிரி வந்த செல்வந்தர்கள் கையில் அந்த குழந்தை கிடச்சது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. குழந்தை பிறந்ததுமே சில மின்மினி பூச்சிகள் ஜங்கை சுற்றி பறந்துருக்கும். அதை யோசிச்ச ஜங் உடனே உள்ரங்க இருந்த அந்த குகைக்கு வர்றப்போ குழந்தைய கொல்ல முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நோனா குழந்தைய பற்றிட்டு பக்கத்தில் வச்சுட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பா. அப்போ வந்து ஜங் இருந்துட்டு, அதே கண்ணு உள்ரங்கோட கண்ணு, உள்ரங்கே மறுபடியும் வந்து பிறந்திருக்கான் அப்படிங்க. எனக்கு இந்த குழந்தைய கொல்ல முடியல, அதே சமயத்தில் ஒரு அரக்கனா வாழ விடவும் முடியலை. ஒரு தாயாவும் பயப்படுறேன், ஒரு பொண்ணாவும் பயப்படுறேன். ஏன்னா வில்ரங்குக்கு மனுஷங்கிட்ட இருந்து ஆபத்து இருந்தது. அங்கிட்ட இருக்கிற சக்தி தெரிஞ்சா எல்லாரும் இவனை நாய் மாதிரி அடிச்சு கொல்ல தானே பார்ப்பாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறப்போ ஜங் வந்து உள்ரங்குக்கு ஒரு ஆயுதம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, மரத்தால் செஞ்சது. அதை எடுத்து வச்சுட்டு, எல்லாரும் சொல்கிறீங்க உள்ரங் மோசமானவன், அவன் ஒரு மிருகம், அவனால் மற்றவங்களுக்கு ஆபத்துன்னு. ஆனால் உன்னை மனசார நேசிச்சான், உனக்காக மனுஷனாக மாறணும்னு நினச்சான். உனக்கு இப்படி ஒரு ஆபத்து வந்ததுன்னா இதை வச்சு நுணாவோட இதயத்தை குத்தி கிழிச்சிட்ட அப்படின்னா நீ அந்த விரதத்தை சரியாக கடைப்பிடிக்க முடியலனாலும் டீமனாக மாற மாட்டேன். இந்த மலையோட கார்டியன் ஏஞ்சலாக இருப்பேன்னு நான் சொன்னப்போ கூட இந்த ஆயுதம் அவங்ககிட்ட இருந்தும் கூட அவன் ஒன்றும் பண்ணலை. அவனால தான் மற்றவங்களுக்கு ஆபத்து வந்திருக்குமானு நீயே சொல்லு. தன்னை தாக்குறவங்கள எதிர்த்து தாக்காம எல்லாத்தையும் வாங்கிட்டு சாகிறதுக்கு பேர் கோலத்தனம். அந்த தாக்குனவங்களை மட்டும்தான் அவன் எதிர்த்தான். இது மற்றவங்களுக்கு புரியாட்டாலும் அவன் கூட வாழ்ந்த உனக்குமா புரியல அப்படின்னதும் நுணாக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுது. அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு அந்த குகையிலேருந்து நுணா கிளம்பிடுறான். அங்கே ஒரு லெட்டர் மாதிரி எழுதி வச்சிருப்பா. இப்போ நாட்டுக்குள்ளே நுணா வந்துட்டா. அவன் மைண்ட் வாய்ஸ் தான் அந்த லெட்டரில் இருக்கிறது. ஒரு தாயா ஜங், நான் உங்ககிட்ட இதை கேட்டுக்கிறேன். என் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க, நல்லவனா வளர்த்து ஆளாக்குங்க, முடிஞ்ச அளவுக்கு ஒரு மனுஷனா வளங்க, மனுஷங்களோட மனுஷனா வாழட்டும். எனக்குன்னு எந்த ஒரு இலக்கும் கிடையாது. வாழ்க்கையில இது ஏன் நடந்தது, இது எப்படி நடந்தது, எதையுமே என்னால் சொல்ல முடியல. என் அப்பாவோட இறப்புக்கு நியாயம் வாங்கணும்னு நினச்சேன். அப்படி ஒரு முயற்சியில் என்னோட தம்பி இழந்தேன், எனக்கு தங்கச்சி மாதிரி இருந்த என்னோட சர்வெண்ட்டையும் இழந்தேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஊருக்குள்ளே வந்துட்டே இருக்கிற சமயத்தில் ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த பிஸ்னஸ் மேனோட இந்த வில்லனும் ஏதோ மீட்டிங் வச்சுருக்கான். அப்போ அங்கே சுற்றி நின்று மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. செம கோவமாக வந்தவன், உன்னால தாண்டா இத்தனையும், என் அப்பா மேலே பொய் பள்ளி போட்டு அவரை கொன்று என்னை ப்ராஸ்டியூட் நடக்கிற இடத்துல விற்காம இருந்திருந்தேன்னா அந்த வில்ரங் காட்டில் என்னை பார்க்காம நிம்மதியாக வந்திருப்பான். அதுக்கெல்லாம் காரணம் நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு குத்தி கொண்டுலான்னு வராங்க. அந்த ஆயுதத்தால் கையை ஓங்கி இது பண்ணுறப்போ அவன் லைட்டாக நகர்ந்துக்கிறான், கன்னத்தில் கிழிச்சிருது. அதுக்கப்புறம் மறுபடியும் குத்தி மர்டர் பண்ணலாங்கிறப்போ சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாம் நுணாவை குத்தி கொண்டுடுறாங்க. அங்கேயே நுணா இறந்து போக நுணாவோட லெட்டரை படித்த ஜங்குக்கு மனிதர்களோட மனிதர்களாக இவனை எப்படி வளர்க்குறது, ஒரு ஹியூமன் பீங்கை இவனை எப்படி வளர்க்குறதுன்னு யோசிச்சதுக்கு அப்புறமாக தான் இந்த பிளான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை கையில் ஜங் வந்து ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கட்டி விடுவார். இவனுக்கு 20 வயசு ஆகிற வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு இந்த பிரேஸ்லெட் கீழே விழாமல் நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி கீழே விழுந்ததுன்னா மிகப்பெரிய ஆபத்தை சந்திப்பீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சார் நீங்கள் பாட்டுக்கு வந்து என்னத்தையோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஜங்கை பார்த்து அவர் கேட்க, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சத்தியமான வாக்கு, அது இந்த காட்டை சுற்றி இருக்கிற காற்று, மரம், வானம் இதுதான் சாட்சி அப்படின்றதும் அந்த பிரேஸ்லெட்டை கட்டுறப்போ காற்று லைட்டாக பலமாக அடிச்சுட்டு அடங்கும். உடனே அந்த பிஸ்னஸ் மேனுக்கும் புரிஞ்சு போச்சு, ஓகே நாம் இவர் சொல்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பார்த்தா குழந்தை அழகாக சிரிக்கும். அதுக்கப்புறம் குழந்தை எடுத்துகிட்டு வந்து வளர்த்துருப்பாரு. அந்த குழந்தை தாங்க இதுக்கப்புறம் நம்ம கதையோட ஹீரோ சாய் காங்சி. நாம் காங்சின்னு வச்சுக்கலாம். காங்சி எடுத்துகிட்டு வந்த நேரம் இந்த பிஸ்னஸ் மேனோட பிஸ்னஸ் பயங்கரமாக பெருகிருக்கும். இந்த டூரிஸ்ட் எல்லாம் தங்குற விடுதி மாதிரி கட்டி பயங்கரமாக சம்பாரிச்சிருப்பாரு. ரொம்ப வந்து ஃபேமஸான பர்சனாக மாறி இருப்பாரு. அந்த நாட்டிலேயே பழமையான ஒரு வீட்டையும் அவர் வாங்கியிருப்பாரு. இது எல்லாமே அந்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப வியப்பாக இருந்திருக்கும். அந்த குழந்தை தான் இவருக்கு அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பற்றியும், அந்த குழந்தை எப்படி கிடைச்சது, அந்த குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ பெரிய ஆளானார் அப்படின்னு அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் ஒருத்தர் கதையே சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் உள்ரங்குக்கு நடந்தது, உள்ரங் நுணாவோட பையன்தான் இந்த காங்சி அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் அந்த குழந்தை ஆற்றுல மிதந்துட்டு வந்துச்சு. சொர்க்கத்திலிருந்து இவருக்காக அனுப்பி வைக்கப்பட்ட குழந்தை அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் எல்லாம் நம்புறாங்க. பயங்கர ஆச்சரியம் பார்க்குறாங்க. ஏன்னா அந்த குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறமாக அந்த பிஸ்னஸ் மேன் செம்மையாக வந்து பெரிய ஆளாயிருப்பாரு. ஆனால் எவ்வளோதான் பணம் சேர்ந்தாலும் பிஸ்னஸ் மேனுக்கு தலைக்கணம் ஏறவே இல்லை. அங்கே திருட வர அவனை பிடிச்சா கூட, ஏன்னா தெரியாமல் திருட வந்துட்டேன், எனக்கு பொண்டாட்டி புள்ள குட்டிங்கெல்லாம் இருக்கியா, மன்னிச்சிருங்கியா அப்படின்னு சொன்னால் அவனுக்கு கூட கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புவார். இப்படி அங்கே ஒருத்தர் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கதை சொல்லிட்டு இருக்கிறப்போ ஜங்கோதை நின்று கேட்குறாங்க. அங்கே தாங்க நம்ம ஹீரோயினோட இன்ட்ரடக்ஷனும். பார்க்கறதுக்கு பையன் கெட்டப்பில் இருக்காங்க. அவங்க தான் ஒரு விஷயத்த தெளிவாக கேட்குறாங்க. அந்த குழந்தை கிடைச்சதுலேருந்து அந்த பிஸ்னஸ் மேன் இவ்வளோ பெரிய ஆளானாருன்னு சொன்னீங்க, அந்த குழந்தைக்கு என்னாச்சு, அந்த குழந்தை இப்போ எப்படி இருக்கு, அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தாங்க காங்சியை காட்டுறாங்க. காங்சிங்குக்கு பயங்கரமான பவர் எல்லாம் இருக்குது. ஆனால் அவன் பவர் அவனுக்கே தெரியாது. ஏன்னா காங்சி பாதி ஹியூமன் பாதி குமிக்கோ.
ஸ்ட்ராங் உமன் டூபாங்ஸோ அப்படிங்கிற ட்ராமா பார்த்துருக்கீங்களா? ஹீரோயினுக்கு செம பவர் இருக்கும். லைட்டாக டேப்பில் டச் பண்ணாலே அது உடஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் காங்சியும். அவனோட பவரை மொத்தமாக யூஸ் பண்ண வேண்டாம், லைட்டாக யூஸ் பண்ணாலே பயங்கரமான பிரச்சனைலாம் ஏற்படும். எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தவங்க அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருப்பான். அப்படிதான் ஒரு பஞ்சாயத்து வந்து நிற்கிது. எங்கே அந்த காங்சி அப்படின்னு தேட காங்சியை காட்டுறாங்க. ஒரு பொண்ணு அவளை வந்து பொண்ணு பார்க்க வர போகிறாங்க. அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளோட மெய்ட் கிட்ட பேசிட்டு இருக்கா. நல்லபடியாக அந்த வர அமையணும், என் அம்மா அப்பாவுக்கு அதான் ஆசை. அரசவையை சேர்ந்த ஒரு மினிஸ்டரோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகத்தான் இந்த பொண்ணை வந்து அவங்க அம்மா அப்பா தயார் பண்ணிட்டு இருக்காங்க. அதை காங்சி தள்ளி நின்று பார்த்துட்டு எப்படியாவது அந்த பொண்ணை பயமுறுத்தல அப்படின்னு காங்சி வரா. அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ காங்சிக்கு தெரியும் போல இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு அசால்ட்டாக காங்சி வர்றதை கண்டுபிடிச்சிட, நீ எப்படி ஒவ்வொரு வாட்டி என்னை கண்டுபிடிக்கிற அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு ரொம்ப சகஜமாக காங்சின்னு பேர் சொல்லி கூப்பிடுறான். ஏய், பேர் சொல்லி கூப்பிடாத, நான் உன்னை விட 2 வயசு பெரியவன் பார்த்துக்கோ அப்படின்றதும் அந்த பொண்ணு இருந்துட்டு 2 வயசு பெரியவன் மாதிரியா நடந்துக்கிறேன், சிறுப்புலத்தனமாக நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி 2 பேர் நல்ல விதமாக பேசிகிட்டே இருக்கிற சமயத்தில் இந்த பொண்ணை பொண்ணு பார்க்கறதுக்காக அந்த மினிஸ்டரோட ஒய்ஃப் வராங்க. மினிஸ்டரோட பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கறதாக இருக்கும். அவங்க வர்றாங்க அப்படின்னு சவுண்டு கேட்டதும் தன்னோட மெய்டை அனுப்பிச்சு அவங்களை சமாளிங்கன்னு சொல்ல, ஹீரோ காங்சி இருந்துட்டு அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, உண்மையை சொல்லு, உன் அம்மா அப்பாவோட கம்பல்ஷனுக்காக தானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்ட, உன் வெளிந்த கல்யாணத்தை உனக்கு விருப்பம் இல்லைங்கிறதுக்கு கொஞ்சம் நீ அமைதியாக இருக்கியா? என் பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் என்னோட முடிவு, என் மனசில் வேறு எதுவும் இல்லைன்னு பேசிக்கிட்டே இருக்கிறப்போ வெளியே இருக்கிற இந்த பொண்ணோட அம்மாவுக்கு டவுட் வந்துடுச்சு. என் பொண்ணு தானே உள்ள ரெடி ஆகிட்டு இருக்கா, நான் பார்த்துட்டு வரேன், நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. அதுக்குள்ளே எப்படியோ ஹீரோவை அங்கே தான் அந்த பொண்ணு எஸ்கேப் பண்ணி விட்டுடுறா. இந்த பொண்ணு வேற யாருமே இல்லைங்க, நம்ம ஹீரோவை ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து வளர்த்தாரு இல்லையா, அவரோட பொண்ணு தான். கரெக்டாக அம்மா உள்ளே வரப்போ அங்கே வந்து நம்ம ஹீரோ கிடையாது. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அந்த காங்சி கிட்ட தானே பேசிகிட்டு இருந்தேங்கிறதுக்கு, இல்லைம்மா ஏம்மா தப்பாக புரிஞ்சுக்கிற அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ பாரு அவங்ககிட்ட தேவையே இல்லாமல் பழகாத, உன்னோட ஸ்டாண்டர்ட் வேறு அவன் ஸ்டாண்டர்ட் வேறு, அவன் எங்கேருந்து வந்தான்னு கூட தெரியாது, உங்கள் அப்பா தான் எங்கேருந்து தூக்கிட்டு வந்துட்டாரு, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளையோட அம்மா பார்க்க வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பக்குவமாக நடந்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல ஓட்டுக்கு மேலே தான் ஹீரோ உட்காந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் காங்சியை எடுத்து வளர்த்த பிஸ்னஸ் மேன் தான் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாருங்களே. இங்கே டூரிஸ்ட் எல்லாம் வந்து தங்குறதுக்கான விடுதி மாதிரி கட்டியிருப்பாரு இல்லைங்களா, அங்கே ஒரு பிரச்சனை, அதுவும் நம்ம ஹீரோவால தான். இந்த விடுதி எல்லாம் பார்த்து மெயின்டைன் பண்ணுறது அந்த பிஸ்னஸ் மேனோட பையன். அவர் காங்சியை பார்த்து தூக்கிட்டு வரப்போ அவரோட ஒய்ஃப் நிற மாசம் கர்ப்பிணியாக இருப்பார். அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆண் குழந்தை பிறந்திருக்கும், அதுக்கப்புறம் தான் பெண் குழந்தை. ஸோ ஃபர்ஸ்ட் பிறந்த ஆண் குழந்தை தான் இப்போ இங்கே நம்ம ஹீரோ பக்கத்தில் நிற்கிறது. இந்த இடத்துல பார்த்துக்கிறது, மெயின்டைன் பண்ணுறது, அக்கௌண்ட்ஸ் பார்த்துக்கிறது எல்லாமே இந்த பெரிய பையனோட வேலை தான். நான் பிஸ்னஸ் மேனோட பையன்னு சொல்கிறேன், அது பிஸ்னஸ் மேனோட பொண்ணு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு பிறந்தது அந்த பிஸ்னஸ் மேனோட பொண்ணு. இப்போ நாம அந்த பொண்ணை பார்த்தோங்களே, நம்ம ஹீரோ காங்சி வந்ததும் என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மேன் பையன் கேட்கறதுக்கு இவங்க தான் ஃபர்ஸ்ட் சண்டே ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறாங்க. சரி பணத்தை கொடுத்து சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம காங்சி கேட்கறது கிடையாது. இந்த பாருங்க, இந்த சீமாரை தாண்டி வாங்க, இந்த செட்டில்மெண்ட்டுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், எதுக்கு தேவையெல்லாம் பணம் கொடுக்கணும், இவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் என்ன முறைச்சுக்கிட்டானுங்க அப்படிங்க அவங்களுக்கும் வந்து காங்சி அடிக்கிறதுக்காக ஓடுறாங்க. அங்கே ஒரு பெரிய ஃபைட் சீனே நடக்குது. அந்த பக்கம் தான் பிஸ்னஸ் மேனோட பொண்ணை பார்க்கறதுக்காக அவங்க வருங்கால மாமியார் வந்திருப்பாங்க இல்லையா, அங்கே வரைக்கும் ஃபைட் சீன் போயிடுது. செம்ம கடுப்பாயிடுறாங்க பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேனே வந்து சம்மந்தப்பட்ட பர்சனுக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்து கொடுத்து இதுக்கப்புறமாக காங்சி கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது, காங்சி நீ பண்ணது தப்பு, மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுறேன். காங்சியை கொஞ்ச நேரம் அங்கே முட்டி போட்டு உட்கார வச்சிடுறாங்க. அப்போ கூட பிஸ்னஸ் மேன் காங்சி மேலே கோபத்தை காட்டலை, சொந்த பையனுக்கு எப்படி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களோ அப்படிதான் கொடுக்குறாங்க. இதை பாருப்பா, இதுக்கப்புறம் இப்படி விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது, இந்த இடத்த எல்லாமே என்னோட பையன் நிர்வகிச்சிட்டு இருக்கான், அவன் கூட சேர்ந்து நீயும் நிர்வகிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துறேன். பிஸ்னஸ் மேன் ஒய்ஃபுக்கு செம்ம கடுப்பாகுது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு நம்ம பொண்ணை பார்க்கறதுக்கு அவங்க வருங்கால மாமியார் வந்திருந்தாங்க, அந்த இடத்துல வந்து செம்மையாக மிஸ்கிரியேட் பண்ணிட்டான், இங்கே தயவு செய்து காங்சியை அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறதுக்கு இவர் ரொம்ப சாந்தமாக அவங்க பத்திரமா போனாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம மேலே அதிருப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எப்படியோ அவங்கள சமாளிச்சு அனுப்பிச்சு வச்சேன். அவங்களுக்கு நம்ம பொண்ணு பிடிச்சிருக்கு, அவங்க பையனுக்கு நம்ம பொண்ணை கட்டி வைக்கிறதுக்கு அவங்களுக்கு சம்மதம் தான், பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தாங்க சில பல ஃப்ளாஷ்பேக்கை நம்மளுக்கு காட்டுறாங்க. பிஸ்னஸ் மேன் நம்ம காங்சியை குழந்தைய தூக்கிட்டு வந்த சமயத்தில் இவங்க நிற மாதம் கர்ப்பிணியாக இருந்திருப்பாங்க. உங்களுக்கு இல்லை கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, நம்மளுக்கே குழந்தை பிறக்க போகுது, நீங்கள் எதுக்கு அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்க, யார் என்னன்னு தெரியாத குழந்தைக்கு நான் வந்து அடைக்கலம் கொடுக்க மாட்டேன், எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த சமயத்தில் குழந்தை அலற சத்தம், பக்கத்து ரூமில் தான் நம்ம ஹீரோ காங்சி இருந்திருப்பாங்க. என்னடா பண்ணி வச்சு அப்படிங்கிறதுக்கு இல்லை நான் தெரியாமல் அந்த மெழுகுபத்தி தட்டி விட்டுட்டேன்னா அது குழந்தையோட நெத்தியில் பட்டு காயமாய் ரத்தம் வருது, அதான் குழந்தை அழுக்குதோ அப்படின்னதும் அவர் கையில் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுவார். இப்படி குழந்தைய கையில் எடுக்கிற சமயத்தில் அந்த ஜங் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி குழந்தை கையில் போட்டு விட்டுருப்பாரு இல்லைங்களா, அது அப்படியே அவந்து கீழே விழும். அது கீழே விழுந்ததும் காயம் தன்னை போல மறைஞ்சு போயிடும். அதை பார்த்ததும் பிஸ்னஸ் மேனுக்கும் சரி அவங்க ஒய்ஃபுக்கும் சரி பக்கத்தில் இருக்கிற சர்வெண்ட்டுக்கும் சரி என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த அதிர்ச்சியில் அந்த அம்மாவுக்கு பிரசவ வலி எடுக்க ஆரம்பிச்சிடும். மருத்துவர்லாம் வந்து பார்த்துட்டு இது கண்டிப்பாக ரொம்ப காம்ப்ளிகேட்டான டெலிவரியாக தான் இருக்க போகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யாரை காப்பாற்ற போகிறோன்னு தெரியல, 2 உயிருமே டேஞ்சர்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்ட பிஸ்னஸ்மேன் மனசு வந்து போய் நம்ம ஹீரோ காங்சி இருக்கிற ரூமுக்கு வந்துட்டு, தங்கம் நீ பச்சை குழந்தை, நீ அதிர்ஷ்டமா இல்லை நீ டீமனா, நீ சபிக்கப்பட்ட குழந்தையான்னு எனக்கு தெரியல, அதிர்ஷ்டத்துக்காக நான் உன்னை எடுத்து வளர்க்கலை, ஆனால் நீ வந்ததால தான் என் மனைவியும் எனக்கு பிறக்க போகிற குழந்தையும் நான் இழக்க போறேன்னு நினைக்கிறப்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் பிரேஸ்லெட் கீழே கிடக்கிறத பார்க்குறாங்க. அதை எடுத்து குழந்தை கையில் கட்டுறப்போ
எகெயின் அந்த இடத்துல ஒரு செகண்ட் காற்று பலமாக அடிச்சுட்டு அடங்குது. அதை அவர் ஃபீல் பண்ணுறாரு. அப்போ அந்த குழந்தை கையில் பிரேஸ்லெட் இருந்ததுன்னா பிரேஸ்லெட் இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தை சாதாரண ஹியூமனாக இருக்கும். அடிப்பட்டா ரத்தம் வரும், வலிக்கும், அழும். அந்த பிரேஸ்லெட் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தையோட காயமெல்லாம் ஆறிடுது. அந்த குழந்தையோட சக்தியை கண்ட்ரோல் பண்ணுற பிரேஸ்லெட் போல இருக்குது. அப்போ கூட ஜங் சொல்லியிருப்பாங்க 20 வயசு வரைக்கும் இந்த குழந்தை கையிலிருந்து இந்த பிரேஸ்லெட் அவரவே கூடாது. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. ஒருவேளை இந்த பிரேஸ்லெட் அந்த குழந்தையோட கையிலிருந்து 20 வயசுக்கு முன்னாடி அவிழ்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லா கெட்டதும் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே ஒரு நினச்சி பார்த்துட்டு வெளியே வரேன். இப்போ எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சுங்க நிலைமை. குழந்தை நல்லபடியாக பிறந்துருச்சு. ஆண் குழந்தை, அம்மாவும் பையனும் சேஃபாக இருக்காங்க. வாணிபத்துக்காக சில கப்பல்களை அனுப்பிச்சிருப்பாங்க. அது கடல்ல எங்க போச்சுனே தெரியாம இருந்திருக்கும். இப்போ அந்த கப்பல்கள் எல்லாம் மறுபடியும் கரைக்க வந்துருச்சு. லாஸ் ஆகும் நினைச்ச பிசினஸ் எல்லாம் ப்ராஃபிட்ல அதுவும் சக்சஸ்ஃபுல்லா போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த நியூஸ் எல்லாம் கேட்க உண்மையிலே இந்த குழந்தை அதிர்ஷ்டக்கார குழந்தை தான் அப்படின்னு பிசினஸ் மேன் முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ எகெயின் ப்ரெசென்ட்டுக்கு வரவங்க. பிஸ்னஸ் மேன் பனிஷ்மெண்ட் கொடுத்ததுனால முட்டி போட்டே அங்கே இருக்காரு நம்ம ஹீரோ. அந்த சமயத்தில் பிஸ்னஸ் மேன் பொண்ணு வந்து, உனக்கு பசிக்கு வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்றதுல ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சொல்லு, உன் அம்மா அப்பாவோட லைஃப் நல்லா இருக்கணும், அவங்க சேஃப்டியாக இருக்கணுங்கிறதுக்காக தானே அந்த மினிஸ்டரோட பையனை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டேன். அப்படி இல்லைன்னா உன் மனசு என்ன சொல்லியிருக்கும், அதை ஃபஸ்ட் எனக்கு சொல்லி இப்போ நான் 3 எண்ணுவேன், அதுக்குள்ளே உண்மையை சொல்லணும் அப்படின்னதும் 1 2ன்னு சொன்னதும் பிஸ்னஸ் மேனோட பொண்ணு டக்குன்னு நம்ம ஹீரோக்கு கிஸ் கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், இவர் திக்குமுக்காடி போயிடுவார். போதும் காங்ஷி உள்ளவா, அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரு, அப்பாவோட கோபம் என்னைக்கும் மேலே நிலச்சி இருந்ததே இல்லை, நீதான் அவர் சொல்கிற சின்ன வார்த்தை கூட பெருசாக பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னதுக்கப்புறம் அதெல்லாம் எங்கே நம்ம ஹீரோ காதில் ஏறிச்சு, அதான் மொத்தத்தை கொடுத்துட்டாங்களே, செம்மையாக ஆட்டம் போடுறாரு. இது எல்லாத்தையும் பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபும் பார்த்துருப்பாங்க. இதை பற்றியும் தான் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருப்பாங்க. என்னங்க, நம்ம பொண்ணு மேலே அந்த காங்சிக்கு ஏதோ ஒரு அஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியுது, எனக்கு அது தோணுதுங்கிறதுக்கு அவர் அதை பெருசாக எடுத்துகிட்டு இருக்க மாட்டார். 2 பேர் சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்கிறாங்க, அண்ணன் தங்கச்சி மாதிரின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ணன் தங்கச்சினா ஒரே அம்மா வயிற்றுல பிறக்கணும், சும்மா சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்றாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்குள்ள அந்த ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகுறாங்க, நாமளாம் தப்பாக புரிஞ்சுக்க கூடாது. என் பொண்ணோட தகுதி என்ன, அந்த காங்சி யாருன்னு எனக்கு தெரியாது, அவன்லாம் என் பொண்ணு மேலே ஆசைப்படாதான்னு சொல்கிறப்போ அப்போவும் இவர் ரொம்ப அசால்ட் எடுத்துகிட்டு இருப்பாரு. காங்சி பற்றி எனக்கு தெரியும், அவனுக்கு 20 வயசு ஆகிற வரைக்கும் இங்கேருந்து நான் அனுப்ப மாட்டேன், அவனை எங்கேருந்து கூப்பிட்டு வந்தனோ அப்போ நான் ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்போவும் ஒய்ஃபோட வாயை அடைச்சிருவாங்க. ஆனால் நம்ம பொண்ணுக்கும் இவன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தானே பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப் பார்க்குறாங்க. விடக்கூடாது, இதுக்கு மேலே விடக்கூடாதுன்னு ஒரு முடிவு கட்டிட இந்த பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பேர் வைக்கலாம். இந்த சீரியஸில் இவங்க நேம் வந்து தாமா. இவங்களுக்கு என்னமோ தெரியலங்க, லவ்வும் செட் ஆக மாட்டேங்குது, டேட்டும் செட் ஆக மாட்டேங்குது. அதனால ஒரு ஜோஷியக்கார லேடி கிட்ட கையை காட்ட, இந்த பொண்ணுக்கு உனக்கு பிடிக்காது, ஆம்பளைன்னா எப்படி இருக்கணும் தெரியுமாங்கிறதுக்கு, ஐயோ பாட்டிமா நான் பொம்பளைங்கிறாங்க, அப்படி இருந்தாலும் உனக்கு லவ் செட் ஆகாது, ஏன்னா நீ பொண்ணு மாதிரியும் இல்லை பையன் மாதிரியும் இல்லை, 2 கலந்துருக்க. பட்டிமா தப்பாக பேசுகிறீங்க அப்படிங்கிறதுக்கு நான் தப்பாக பேசல, உங்ககிட்ட ஃபுல்லாக மென்மையும் இல்லை முழுமையாக வீரமும் இல்லை, அந்த அர்த்தத்தில் நான் சொல்ல வந்தேன். அவ்வளோதான், உன் கையெல்லாம் பார்த்தாச்சு, உனக்கு லவ்ங்கிறது இந்த ஜென்மத்தில் செட் ஆகாது, காசை கொடுத்துட்டு கிளம்புங்கிறாங்க. தாமாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தாமா கூட ஒரு பர்சன் இருப்பாங்க, நாம இவரை வந்து தாமாவோட பாடி கார்டு, அதனால பாடி கார்டுன்னு வச்சுக்கலாம். நான் வயசாகி ஒரு டேட் கூட போகாமே செத்து போயிடுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறதுக்கு பாடி கார்டுக்கு சிரிப்பாக தான் வருது. அப்போ தான் பக்கத்து டேபிள் இருக்கிற ஜங் இதெல்லாம் கேட்டுட்டு, என்னால உன் எதிர்காலத்தை சொல்ல முடியும், அந்த பாட்டிமா ஏதோ சும்மா சொல்லிட்டாங்க, நீ என்கிட்ட உன் கையை காட்டு அப்படின்னு தாமா டக்குன்னு வந்து கையை காட்டுறான். அவர் தாமாக்கு நல்லதான் 4 வார்த்தை தான் சொல்கிறாரு. அம்மா நீ ரொம்ப நல்ல கேரக்டர், உனக்கு ரொம்ப நல்ல லைஃப் அமையும், ஆனால் ஃபஸ்ட்டு டைம் நீ ஒருத்தனை மீட் பண்ணுவேன், அவன் தான் உன்னோட சோல்மேட், அவன் தான் உன்னோட பெட்டர் ஆஃபாக இருப்பான், அவன் தான் உனக்கு பொருத்தமானவன், ஆனால் நீ அவனை என் பண்ணிடணும், அதாவது அவனை அவாய்ட் பண்ணிடணும், அவனை வேண்டான்னு சொல்லி கொஞ்சம் கடந்து போனதுக்கு அப்புறமாக உனக்கு நல்ல வாழ்க்கை அமையும்னு சொல்லுவாங்க. என்ன ஜோஷியரே வளர்றீங்க, என்னோட சோல்மேட்டை கரெக்டாக நல்ல கேரக்டர் உள்ள ஒரு பையனை நான் மீட் பண்ணுவேன், ஆனால் அவனை நான் அவாய்ட் பண்ணிட்டு போகணுங்கிறீங்க, என்ன அர்த்தங்கிறதுக்கு வில்ரங்கோட கதையை சொல்கிறாங்க. ஆனால் வில்ரங்கன்னு சொல்லாமல் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், ஒரு பொண்ணை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனால் அந்த பொண்ணை மட்டும் அவன் அவாய்ட் பண்ணியிருந்தாலும் நல்லா இருந்திருப்பான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனாலே அவன் செத்து போயிட்டான் அப்படின்னதும் எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி ஆகிடாது. நீங்கள் தப்பான எக்ஸாம்பிளையும் கொடுக்குறீங்க, அது தப்பான பர்சனுக்கு கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ, இல்லைம்மா நீ கண்டிப்பாக உன் சோல்மேட்டை மீட் பண்ணுவேன், அவன் உனக்காக உயிரே கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருப்பான், ஆனால் அவனை நீ அவாய்ட் பண்ணிட்டு போனாதான் உன்னோட லைஃபுக்கு நல்லது, அதுதான் உன் விதி, இல்லை அவன் தான் வேணும் நீ செலக்ட் பண்ணிட்டேன்னா உன் விதியை யாரால் மாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. தாமாக்கு இதில் நம்பிக்கையில் அவள் பாட்டு கிளம்புறப்போ, உன்னை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோமா, பீச் ட்ரீயும் பிறைநிலாவும் சேர்ந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நீ அவனை மீட் பண்ணுவேன், அந்த இடத்துல நீ எவனை மீட் பண்ணாலும் சரி உடனே அவாய்ட் பண்ணிடுன்னு சொல்லுவாங்க. தாமா இதில் காதில் வாங்கியும் வாங்காமையும் வந்துடுவாங்க. அடுத்த நாள் பிஸ்னஸ் மேனுக்கு முக்கியமான பர்சன் கிட்டேருந்து ஒரு அழைப்பு வருது. அதை படித்ததும் நான் உடனே கிளம்பணுங்கிறாங்க. ஒய்ஃப் கேட்குறாங்க ஏதாவது ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து சொல்கிறேன், நான் ஃபஸ்ட்டு கிளம்பணும், நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக 2 நாளில் வந்துடுறேன், அது வரைக்கும் இந்த இடத்துல பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறப்போ, இதுதான் சரியான சமயம், அந்த காங்சி அந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்தணும், நம்ம புருஷனும் இல்லை அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு இந்த அம்மா ஒரு பிளான் பண்ண. பிஸ்னஸ் மேனோட பையன் காங்சியை வந்து எதிரியால நினைக்கிறது இல்லை. அப்பா சொன்னார்லடா பாரு, இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கெல்லாம் பாரு,
இந்த ரூம்லேயே உட்காந்து படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை சாத்திட்டு அந்த பையன் போயிடுறான். அப்போ பிஸ்னஸ் மேனோட பொண்ணோட மெய்டு வந்து இந்த மாதிரி என்னோட லேடி உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அந்த படித்ததும் அங்கேருந்து காங்சி கிளம்புறான். பிஸ்னஸ் மேன் பையன் கிட்ட இருக்கிற சர்வெண்ட்டு, ஐயா இன்னைக்கு ஃபுல்லாக காங்சி படிச்சுட்டே இருந்தாங்க, அந்த ரூம் வந்து ஒரு சவுண்ட் கூட வரல, வாங்களே பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப அங்கே காங்சி இல்லை. எதிர்பார்த்ததான் காங்சி எங்கடா போன அப்படின்னு பிஸ்னஸ் மேன் பையன் கத்த. இந்த பக்கம் காங்சி வந்து அந்த மெய்டு பொண்ணு கொடுத்துருப்பா இல்லைங்களா, அந்த லெட்டர் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வரான். இந்த இடத்துக்கு எதுக்காக என்ன அவள் மீட் பண்ண வர சொன்னாங்கிறதுக்கு எனக்கு தெரியாதுங்க, அவங்க உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, கொடுக்க சொன்னாங்க, நான் கொடுத்துட்டேன், உள்ளதான் எங்களோட லேடி வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் போய் மீட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெளியே வந்துடுறான். ஆக்சுவலாக இது எல்லாமே பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபோட பிளான் தான். இதுக்கும் பிஸ்னஸ் மேனோட பொண்ணுக்கும் சம்மந்தமே கிடையாது. தன் பொண்ணோட மெய்டை வச்சு இவங்க தான் இத்தனை வேலையும் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக அங்கே போகிறப்போ அங்கே இருக்கிறது பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃப்னு தெரிஞ்சிட மேடம் அப்படின்னு சொல்லிட்டு காங்சி சொல்ல அவங்க செமையை திட்ட ஆரம்பிக்க இந்த பக்கம் ஒரு முக்கியமான பர்சனை மீட் பண்ணுறதுக்காக பிஸ்னஸ் மேன் வந்திருப்பாங்க. அந்த பர்சன் சொல்கிறாங்க, டே அந்த வில்லன் வந்துட்டு இருக்கான், அவனை வந்து யாரெல்லாம் ரொம்ப செல்வந்தர்களாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் அடித்து பிடுங்கி அவங்க இடத்தையும் அவங்க செல்வத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அவனோட பார்வை தும்மால தான் படுது, நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, ஆனால் நீ எதுக்கும் கவலைப்படாத, நானும் வந்து சில ஆட்கள்லாம் கூட அனுப்புகிறேன், அவங்கெல்லாம் உனக்கு கார்ட் பண்ணுவாங்க, நீ பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிற சமயத்தில் வில்லனை காட்டுறாங்க. ஒரு பல்லக்கில் வந்து இப்போ நம்ம காங்சி எந்த வில்லேஜில் இருக்காங்களோ அந்த வில்லேஜை குறி வச்சு பார்க்குறான். வில்லன் பல்லாக்கும் வில்லனோட ஆட்களும் இருக்கிற இடத்த தள்ளி தான் தாமாவும் பாடி கார்டும் பார்த்துட்டு இருக்காங்க. தாமா ஒருவேளை வேற ஏதாவது நாட்டோட இளவரசியா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியலங்க. தாமாவும் பாடி கார்டும் சேர்ந்து ஒரு புறா மூலியமா தூது அனுப்புறாங்க. ஏதோ ஸ்பை பண்ண வந்த மாதிரி தான் தெரியுது. அதனாலதான் தாமா பொண்ணு மாதிரி இல்லாம பையன் மாதிரி விஷம் போட்டிருக்காங்க. இந்த பக்கம் காங்சி முட்டி போட்டு கேட்குறான், இல்லைங்க நான் எந்த ஒரு தப்பும் பண்ணலை அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காளடா, என் பொண்ணுக்கு உனக்கு இடையில என்ன ஓடிட்டு இருக்கு, உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படிங்கிறதுக்கு காங்சி ஆமான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். நான் பிஸ்னஸ் மேனோட ஒய்ஃபுக்கு காங்சி இங்கேருந்து துரத்துற மைண்டு கிடையாதுங்க, கொன்று போடுற மைண்டு. துரத்துனாலும் இவன் வருவான்னு தெரியும். அதனால் காங்சியை கட்டி போட்டுட்டு உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஒன்று, இந்த இடத்த விட்டு போயிட்டு இங்கே வரவே மாட்டேன்னா நீ உயிர் வாழலாம். இல்லை 2வது, உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படிங்கிறதுக்கு நான் எப்படி இங்கே வராமல் இருக்க முடியும், இதுதான் என்னோட ஃபேமிலி, நான் எங்கே போனாலும் இங்கே தான் வருவேன் அப்படிங்க எனக்கு தெரியும். நீ ஆப்ஷன் ஃபஸ்ட்டை தான் செலக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதனால தான் உன்னை கொல்றதுக்காக தான் பிளானே நான் ஃபஸ்ட் பண்ணியிருந்தேன். நீங்களே உன்னை கொண்டு போடுங்க அப்படிங்கிறப்போ அங்கே இருக்கிற ஒருத்தர் கேட்குறாரு, அம்மா ஐயா ஊரில் இல்லைங்க அப்படிங்கிறதுக்கு அவரை நான் சமாளிச்சுக்கிறேன், நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிற மற்ற சர்வன்ஸ்க்கெல்லாம் இதை செய்கிறதுல விருப்பமே கிடையாது. காங்சி கிட்டே சொல்கிறாங்க, காங்சி சத்தியமாக எங்களுக்கு இதை செய்கிறதுல வந்து விருப்பம் இல்லைடா, ஏன்னா உங்கள் கூட சேர்ந்தாண்டா நாங்களும் வளர்ந்தோம், இது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர், எங்களை ப்ளேம் பண்ணாத அப்படிங்கிறப்போ காங்சி என்ன ஈஸியாக அவன் சாகிறத ஏற்றுப்பானா? அவன்கிட்ட பவர் இருக்குது, அந்த பிரேஸ்லெட்டால் பவர் கொஞ்சம் கண்ட்ரோல் செய்யப்படுது, ஆனால் அதையும் மீறி சில பவர் வருது அவனுக்கு. அங்கே இருக்கிறவங்கள கொஞ்சம் அசால்ட்டாக சமாளிச்சுட்டு ஓடுறான். அவன் பவரை யூஸ் பண்ணி அவனை கட்டியிருக்கிற கயிறெல்லாம் கூட கட் பண்ணிக்கிறான். இந்த பக்கம் தாமாவும் பாடி கார்டும் நடந்து வராங்க. பாடி கார்டை பார்த்து தாமா சொல்கிறாங்க, என்னோட அப்பா என்ன செய்ய சொன்னாரோ அதை செஞ்சாச்சு, இதுக்கப்புறம் நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே வராங்க. காங்சியோட பவர், அவனுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து கூட இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அவனை போய் அடித்து வீழ்த்த முடியாதுங்கிறதுனால ஏதோ பவுடர் மாதிரி தூவுறாங்க. அதில் காங்சி கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுறான், கண்ணெல்லாம் பிளர் ஆகுது, ஒரு மாதிரி மயக்கம் வந்த மாதிரி இருக்குது. அந்த இடத்துல தான் தாமாவும் பாடி கார்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. தாமா டக்குன்னு வந்து காங்சியை காப்பாற்றுறதுக்காக அங்கே சண்டை போட்டு காங்சி அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்களால எல்லாரையும் சமாளிக்க முடியாது. கரெக்டாக அங்கே பாடி கார்டு வந்து என்னோட வாழ் உங்களுக்கு பதில் சொல்லுண்டா அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்க ஒரு கையில் காங்சியை பிடிச்சிட்டு தாமா ஓடி வந்துட்டு இருப்பாங்களா. இப்போ அவங்க போட்டிருக்க கேப்பு கீழே விழுந்து அவங்களோட கூந்தல் அப்படியே காற்றுல அலப்பாய அதை வந்து அரைமயக்கத்தில் இருக்கிற காங்சி பார்த்துட்டு பிஸ்னஸ் மேனோட பொண்ணுன்னு நினச்சிட்டு நம்ம தாமாவை அப்படியே மயங்கி போய் பார்க்குறான். அந்த பக்கம் இன்னொரு கார்டு வராங்க நம்ம காங்சியை மர்டர் பண்ணுறதுக்கு. அவங்களை எப்படி ஃபைட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ டக்குன்னு தாமாவை பிடிச்சி அசால்ட்டாக வந்தவனை போட்டு தள்ளிட்டு, நான் இருக்கேன், நான் காங்சி, உன்னோட காங்சி, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணோட கண் பார்த்து அப்படியே மயங்கி போய் தாமா மேலேயே விழுந்துருவான். தாமாவுக்கு இவன் இப்போ என்ன சொன்னான் அப்படின்னு ஒன்றுமே புரியாது. அப்போ தான் அங்கே நோட்டீஸ் பண்ணுறாங்க, பீச் ட்ரீயும் இருக்குது, வானத்தில் பிறை நிலா, ரெண்டும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குது. ஜங்க் சொன்னது ஞாபகம் வருது. பீச் ட்ரீயும் வானத்தில் பிறை நிலாவும் தெரிகிற அதே சமயத்தில் நீ ஒருத்தனை சந்திப்ப, அவன் மேலே உயிரையே வைப்பான், உனக்காக உயிரை கொடுக்க கூட தயாராக இருப்பான், அவன் தான் உன்னோட சோல்மேட்டாக இருப்பான். ஆனால் நீ அவனை அவாய்ட் பண்ணிடணும், அவனை மறுத்துட்டு நீ அங்கேருந்து வந்தீங்கன்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். ஆனால் அவனை ஏற்றுக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நீ பெரிய கஷ்டத்தை சந்திப்பேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வருது. அந்த சுச்சுவேஷனில் காங்சியை மறுக்கிறதுக்கு தாமாக்கு மனசே வரல. ஆனால் காங்சி தாமாவை பார்க்குறது பிஸ்னஸ் மேனோட பொண்ணு, நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு அப்படிங்கிற கண்ணோட்டத்தில். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.